நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, மீண்டுமாக உங்களையும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 10 மாதம் அளவும் தேவன் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்து வந்து பல்வேறு காரியங்களிலிருந்து நம்மையும் வேறுபரித்து அவருடைய நாசியின் சுவாசத்தை நம்மை விட்டு எடுக்காமலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமலும் இந்நாள் வரைக்கும் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை அவர் ஒருபோதும் குறைக்காமலும் இருப்பதற்காக தேவாதி தேவனை நம் முழு இருதயத்தோடு நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நன்றி அறிதல் உள்ள இருதயம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நம் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்து கொள்ளப்பட்ட காரியம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் பின்பகுதி. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் பின்பகுதி. விழுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை. விழுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, வேதம் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஒரு மனிதன் விழுந்து போவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த மன மேட்டிமை என்று. இன்றும் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மேட்டிமை. அது மனமேட்டிமையாக இருந்தாலும் சரி, அது எந்த காரியத்தில் மேட்டிமை நமக்கு இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட காரியம் நமக்கு இருக்குமேயானால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் விழுந்து போவோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான போராட்டங்கள் வரலாம், அநேக விதமான துன்பங்கள் வரலாம், அநேக விதமான ஆசீர்வாதங்கள் வரலாம், அநேக விதமான உயர்த்துதல் வரலாம். ஆனாலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருக்கு பயந்து தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன், அவர்களுக்கு பலவிதமான சட்டத்திட்டங்களை கொடுக்கிற தேவன், அவர்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய காரியம் என்னவென்றால், உங்களிடத்தில் மன மேட்டிமை இருக்கக்கூடாது. உங்களுடைய மனதில் எப்பொழுதும் மேட்டிமை என்கின்ற எண்ணம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தரை குறித்து நீங்கள் எப்பொழுதும் மேன்மை பாராட்ட வேண்டுமே தவிர எந்த ஒரு காரியத்திலும் மனமேட்டிமையாக நீங்கள் இருக்கக்கூடாது என்பதை பிதாவானவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிவித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு உயர்வை அடைய வேண்டும் என்றாலும் சரி, ஒருவேளை உயர்வை அடைந்து விட்டாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாத ஒரு காரியம் மனமேட்டிமை. இவன் தானே, இவ தானே, நமக்கு இன்றைக்கு இவ்வளவு பணம் இருக்கிறது, நம்மிடத்தில் இவ்வளவு செல்வம் இருக்கிறது, நமக்கு இருக்கக்கூடிய காரியங்களை வைத்து நாம் அநேக காரியங்களை நாம் சாதித்து விட முடியும் என்று மனமேட்டிமை நமக்கு ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் மனமேட்டிமை வந்துவிடுமே என்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. நீ ஒரு காரியத்தில் விழுந்து போகிறாய் என்றால், ஒரு உயர்விலிருந்து கீழே விழப்பண்ணப்படுகிறாய் என்றால் உனக்கு மனமேட்டிமை காணப்படுகிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் 2 மனிதர்களை குறித்து நாமும் அவர்கள் பட்ட மனமேட்டிமை நிமித்தம் அவர்கள் என்ன தண்டனையை அனுபவித்தார்கள் என்பதையும் குறித்து நாமும் இன்றும் சுருக்கமாக நாமும் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள், இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட தேவனால் அவருடைய ஆசீர்வாதத்தினால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்ட 2 ராஜாக்களுக்கு இருந்த மனமேட்டிமை நிமித்தம் அவர்கள் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஒருவேளை அவர்கள் தண்டனைக்கு தப்பினாலும் சரி, அவருடைய பிள்ளைகள் தண்டனைக்கு ஒருபோதும் தப்புவதில்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் மனமேட்டிமை காணப்படுமேயானால் கர்த்தருடைய கோபம் நம்மீது வராமல் இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் மீது அந்த மனமேட்டிமையின் துன்பமானது, சாபமானது, தண்டனையானது நிச்சயமாக வந்து சேரும் என்பதற்கு வேதம் அநேக விளக்கங்களையும் எடுத்துக்காட்டுகளையும் கொண்டிருக்கிறது.
எனக்கு அன்பான தேவ ஜனமே, என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தையும் நானும் உங்களுக்கு காட்டிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள் 21 வசனங்கள் வரை ஒரு ராஜாவை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அமத்சியா ராஜாவுக்கு பின்பதாக அவனுடைய ஸ்தானத்தில் உசியா ராஜா அமர்த்தப்படுகிறான். உசியா ராஜா ராஜாவாக அமர்த்தப்படும் போது, யூத ஜனங்கள் அவனை ராஜாவாக அமர்த்தும் போது அவனுக்கு வயது 16 வயதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இளைஞன், ஒரு சிறு பையன், அப்படிப்பட்ட சிறு பையன் தேசத்தை எவ்விதமாக நடத்தினான்? அவனுடைய தகப்பனாகிய அமத்சியா கர்த்தருடைய பார்வைக்கு எப்படிப்பட்ட காரியங்களை செய்தானோ அதே போல இவன் தேவனுடைய காரியத்தில் எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டான். தேவனுக்கு மிகவும் செம்மையான காரியங்களை செய்தான். அவன் செய்த ஒவ்வொரு காரியத்திலும், அவன் போரிட்ட ஒவ்வொரு போரிலும் தேவன் அவனோடு இருந்தான். அவன் பலம் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இந்த உசியா ராஜாவை குறித்து வேதம் ஒரு அதிகாரத்தில் தான் எழுதப்பட்டுள்ளது. அந்த ஒரு அதிகாரத்திலும் அவனை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக காணப்படுகிறது. அவன் ஒரு மிகப்பெரிய ராஜா. அவனுக்கு செல்வாக்கு இருந்தது. இளம் வயதிலிருந்து அவனுடைய 72வது வயது வரைக்கும் 16 வயதில் அவன் அரியணை ஏறினான். 56 வருடங்கள், கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு நிகராக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக இருந்தான். அப்படிப்பட்ட அந்த உசியா ராஜாவுக்கு ஏற்பட்ட மனமேட்டிமை நிமித்தம் அவன் என்ன காரியத்தில் சிக்குண்டான், அவன் எப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டான் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்படிப்பட்ட மனமேட்டிமை ஒருவேளை நமக்கு காணப்படுமே என்றால் தேவன் நம்மை அருவருக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை அருவருக்கிற தேவனாக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் மனமேட்டிமை காணப்படுமேயானால், உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை மனமேட்டிமை காணப்படுமேயானால் தேவன் உன்னை அருவருக்கிறார் என்று அர்த்தம். தேவனிடத்தில் நீ பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றாலும், அவர் உன்னிடத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும் என்றாலும், உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய உள்ளத்திலும், உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மனமேட்டிமை என்கின்ற காரியம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அவர் அருவருக்க காரியங்களில் முதலாவது இருக்கக்கூடிய காரியம் மேட்டிமையான கண். மேட்டிமையான புயத்தை அவர் நொறுக்கி போடுகிறார் என்று யோபு சொல்லுகிறான். மேட்டிமை தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். தன்னை குறித்து பெருமையாக நினைத்து கொள்வது, தான் எல்லா காரியத்திலும் சிறந்தவன் என்று நினைத்து கொள்வது, தான் எல்லா காரியத்தையும் சிறப்பாக செய்வேன், என்னை விட்டால் வேறு ஆள் கிடையாது, நான் தான் ஒரு மிகப்பெரியவன் என்று மேட்டிமை உனக்கு காணப்படுமே என்றால் தேவன் உனக்கு எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை நீ விழுந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய மேட்டிமையான எண்ணங்களை விட்டுவிடு. உன்னுடைய பெருமை என்கின்ற எண்ணங்களை விட்டுவிடு. நீதான் உயர்ந்தவன், உனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் தான் சிறந்தவன் என்கின்ற எண்ணத்தை நீ இன்று கைவிட்டால் தேவன் நீ எந்த நிலையில் இருக்கிறாயோ அதே நிலையில் இருந்து நீ விழாமல் கர்த்தர் உன்னை தாங்கி பிடிப்பார். இந்த உசியா ராஜாவுக்கு தேவன் செய்த காரியம் என்னவென்று பாருங்க. 2ஆம் வசனம். ராஜா தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின்பு இவன் ஏலோகை கூட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருடம் எருசலேமிலே அரசாண்டான். இவன் 16 வயசுல என்ன செய்றான் பாருங்க, ராஜாவா இருக்கான். 52 வருஷம் எருசலேமில் அரசாள்றான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பெயர் ஏக்கோலியாள். இப்படிப்பட்ட காரியத்தில், இப்படிப்பட்ட ஸ்தானத்தில் ராஜாவாக இருந்த இந்த உசியா ராஜா என்னென்ன காரியங்களை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 4ஆம் வசனம். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்து சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட
மனதிணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். பிரியமான தேவஜனமே, அவன் தேவனோடு தன்னுடைய மனதை இணைத்து கொண்டான். அவன் செய்த காரியத்தில் எல்லாவற்றிலும் தேவன் அவனோடு இருந்தார். அவன் செய்த எல்லா காரியத்திலும் தேவன் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவன் பலத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 8ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, 7ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். இவனுக்கு மேட்டிமை என்கின்ற எண்ணம் எப்பொழுது இல்லாமல் இருந்ததோ அதுவரைக்கும் தேவன் அவனோடு துணை நின்றார். அவன் தன்னுடைய புயத்தினால், தன்னுடைய பராக்கிரமத்தினால், தேவனை தவிர என்னுடைய சொந்த பலமும் என்னுடைய சொந்த யுக்தியும் தான் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறது என்கின்ற எண்ணம் அவனுக்கு ஒருபோதும் வரவில்லை. அவன் செய்த எல்லா காரியத்திலும் தேவன் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அவன் செய்த காரியங்கள் எல்லாம் வாய்த்தது. அப்படிப்பட்ட உசியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவன் பலப்படுத்தினான். அவனுடைய ராஜாவை சுற்றி தேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய சகல காரியங்களையும், கோபுரங்கள் எல்லாவற்றையும் கட்டி தன்னுடைய அரண்மனை, தன்னுடைய நாடு எல்லாவற்றையும் மிகுதியாய் பலப்படுத்தினான். முந்தின வசனம் சொல்லுகிறது பாருங்க, அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கையை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்து எல்லை மட்டும் எட்டியது. அவன் மிகவும் பலம் கொண்டான். அவனுடைய பலன் மிகுதியாய் பெருகியது. அவனுடைய கீர்த்தி எகிப்து எல்லை மட்டும் பெருகியது. அப்படிப்பட்ட உசியா ராஜாவுக்கு இப்போ வந்த காரியம் என்ன தெரியுமா? மேட்டிமை, மனமேட்டிமை என்கின்ற காரியம் அவனுடைய மனதிற்குள் வந்தது. என்ன செய்கிறான் பாருங்க, 16ஆம் வசனம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும்படி. எனக்கு அன்பான தேவஜனமே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தினாலும் கர்த்தருடைய வலது கரத்தினாலும் கர்த்தருடைய அனுக்கிரகத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் மிகப்பெரிய பலன் கொண்டு மிகப்பெரிய ராஜாவாக திகழ்ந்த இந்த உசியா ராஜா தனக்கு கேடுண்டாகும்படி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உன்னுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உன்னை திரளாக ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் உன்னை மிகப்பெரிய இடத்தில் வைத்திருக்கிறார். உன்னை ராஜாவாக, ராஜாத்தியாக, நீ வேலை செய்யும் இடத்திலும் சரி, நீ படிக்கும் இடத்திலும் சரி, உன்னுடைய அலுவலகத்திலும் சரி, உன்னுடைய இல்லத்திலும் சரி, நீ எங்கே இருக்கிறாயோ உன்னை ஒரு மிகப்பெரிய இடத்தில் வைத்து உன்னை பலவானாக மாற்றி இருக்கக்கூடிய தேவன் இப்போ அவனே அவனுக்கு கேடு உண்டாகும்படி செய்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? என்ன காரியத்தில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்? என்ன காரியத்தில் என் தேவன் எனக்கு இந்த விதமான ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார்? என்ன காரியத்தில் தேவன் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களில் என்னை உயர்த்தி இந்த உயர் பதவியில் வைத்திருக்கிறார் என்பதை அறியாதவளாய் நமக்கு நாமே, உனக்கு நீயே கேடு உண்டாகும்படி தேவனை விட்டு விலகி என்னுடைய சொந்த படிப்பினாலும் என்னுடைய சொந்த முயற்சியினாலும் என்னுடைய சொந்த ஞானத்தினாலும் நான் இப்படிப்பட்ட பதவியில் இன்று அமர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட காரியத்தில் இவ்வளவு உயரமான இடத்தில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், என்னால் தான் இந்த காரியம் முடிந்தது, என்னுடைய படிப்பின் நிமித்தமாகத்தான் இந்த காரியம் முடிந்தது, எல்லாவற்றையும் நான் தான் மிகச் சிறந்தவன், நான் தான் மிகப்பெரியவன் என்கின்ற மேட்டிமையான எண்ணம் உனக்குள் வந்துவிட்டால் உனக்கு நீயே கேடுண்டாக செய்கிறாய். எப்படி உசியா ராஜா அவனே கேடுண்டாகும்படி செய்தானோ அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ இருக்கக்கூடிய இடத்தை குறித்து நீ மேன்மை பாராட்ட ஆரம்பித்து விட்டால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ கேடுண்டாகும்படி, உன்னுடைய வார்த்தைக்கு நீ கேடுண்டாகும்படி உனக்கு நீயே கேடை விளைவித்துக் கொண்டிருக்கிறாய்.
எனக்கு அன்பான தேவஜனமே, மேட்டிமை என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடுமே ஆனால், மேட்டிமை என்கின்ற எண்ணம் உனக்குள் மேலோங்கி வந்துவிட்டது என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் மேட்டிமை என்கின்ற எண்ணம் உயர வளர ஆரம்பித்து விட்டது என்றால், உனக்கு கேடு நீயே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய். உசியா ராஜா எப்படி தனக்கு தானே கேடு உண்டாக்கி கொண்டானோ, அதே போல உனக்கு நீயே கேடு உண்டாக்கி கொள்கிறாய். என்று உன்னுடைய வாழ்க்கையில் மேட்டிமையான எண்ணம் காணப்படுமேயானால், என்று உன்னுடைய வாழ்க்கையில் மேட்டிமையான எண்ணங்கள் காணப்படுமேயானால், அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மேட்டிமையான எண்ணம் எனக்குள் இருந்தால் அதை எடுத்து போடும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவு உயரத்தில் சென்றாலும் சரி, இந்த மேட்டிமை என்கின்ற எண்ணம் இருக்கக்கூடாது, நான் தான் என்கின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் எப்படி உசியா ராஜாவுக்கு கர்த்தர் ஒரு நோயை கொடுத்தாரோ, எப்படி மேட்டிமையின் நிமித்தம் அவன் எந்த தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து தன்னுடைய மேட்டிமையான எண்ணங்களை தேவனுக்கு விரோதமாக அவன் செயல்பட்டானோ, அதே ஆலயத்திற்குள் அவன் சாகும் வரை போக முடியவில்லை. என அன்பான தேவஜனமே, நீதிமொழிகள் 16:18 தெளிவாக சொல்லுகிறது, விழுதலுக்கு முன்னானது மேட்டிமை. உன்னுடைய வாழ்க்கையில் மேட்டிமை காணப்படுமேயானால் நீ விழுவதற்கு தயாராக கொண்டிருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று நான் உன்னை எச்சரித்து சொல்லுகிறேன். எனக்கு அன்பான தேவஜனமே, பிரியமான தேவஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ இருக்கக்கூடிய இடத்திலிருந்து விழப்போகிறாய் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய சிந்தனையில், உன்னுடைய எண்ணங்களில் மேட்டிமை என்கின்ற எண்ணம் காணப்படுகிறது. அந்த மேட்டிமை என்னும் எண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்டால் நீ விழப்போகிறாய் என்று அர்த்தம். நீ ஒருவேளை விழப்போகிறாய் என்று அர்த்தம். நீ விழப்போகிறாய் என்று தேவன் உன்னை எச்சரித்து கொண்டிருக்கிறார். மேட்டிமையை விட்டுவிட்டு எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் உருக்கமாயும் இரக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பாவம் காணப்படுமேயானால், இவன் உனக்கு விரோதமாக செயல்பட்டு இருந்தாலும் சரி, அவனுக்கு விரோதமாக நீ செயல்படாமல், அவனுக்கு விரோதமாக நீ செயல்பட வேண்டாம். தேவனுடைய கையில் ஒப்புக்கொடு. நான் இந்த பதவியில் இருக்கிறேன், என்னை இவன் இவ்விதமாக என்னை நிந்தித்தான், என் பதவியின் நிமித்தம் நான் இன்று அவனுக்கு சரி செய்வேன் என்று நீ நினைத்தால் கர்த்தர் உன்னை விழ பண்ணுவார். இந்த உசியா ராஜாவுக்கு நடந்த காரியத்தை பாருங்க. அவன் தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்கு பிரவேசித்தான். அப்பொழுது ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட இருந்த 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவை கடிந்து கொண்டார்கள். ராஜாவே, நீர் செய்வது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. தேவன் உம்மை ஒரு உயர்வான இடத்தில் வைத்திருக்கிறார். மற்ற தேசத்து ராஜாக்களும் அதிபதிகளும் பிரபுக்களும் வந்து உம்மிடத்தில் காணிக்கை கொடுப்பதற்கும் உம்முடைய கீர்த்தி எல்லை மட்டும், எகிப்து எல்லை மட்டும் பெருகுவதற்கும் தேவன் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நீ எப்படி செய்வது ராஜாக்களுக்கு தகுதியல்ல, நீ செய்வது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல என்று அவனை எச்சரிக்கும் போது அவன் அப்படியும் கேட்கல. அவனுடைய நெற்றியில் குஷ்டரோகம் வந்தது. தேவன் அவனை அடித்ததினால் அவனுடைய நெற்றியில் குஷ்டரோகம் வந்தது. அவன் சாகும் வரைக்கும் எங்கே போல பாருங்க, தேவனுடைய ஆலயத்திற்குள் போக முடியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்திற்கு வரும்போது என்னென்ன முறைமைகளை கடைபிடிக்க வேண்டுமோ, உபாகமம், என்னாகமம், லேவியராகமம், இப்படிப்பட்ட புஸ்தகங்களில் எப்படிப்பட்ட முறைமைகளை கடைபிடிக்க வேண்டுமோ அந்த முறைமைகளின்படி உசியா ராஜா தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. என்ன வசனத்தை வாசி பாருங்க. 21ஆம் வசனம், ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாக வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரனாய் இருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான்.
மேட்டிமை வந்ததென்றால் உன்னுடைய நிலைமையிலிருந்து நீ தள்ளப்படுவாய். திரும்ப உன் நிலைமைக்கு நீ வருவதற்கு சாத்தியமே கிடையாது. அப்படிப்பட்ட மேட்டிமை இன்று உங்களிடத்தில் காணப்படுமேயானால் அந்த மேட்டிமையை விட்டுவிட்டு தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த மேட்டிமையை விட்டுவிட்டு, கர்த்தாவே, என்னுடைய உள்ளத்தில் மேட்டிமை காணப்படுமேயானால், என்னுடைய வேலையில் மேட்டிமை காணப்படுமேயானால், என்னுடைய சிந்தனையில் மேட்டிமை காணப்படுமேயானால், அதை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எல்லோரிடத்திலும் அன்பாய் இருக்கவும், எல்லோரிடத்திலும் சமமாய் பழகவும், கிறிஸ்து என்னிடத்திலிருந்து வெளிப்படவும் நீர் எனக்கு கிருபை செய்யும் என்று தேவனை நோக்கி நாம் கேட்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் தாமே நமக்கு அருள் செய்வாராக. ஆமென்.